ஹாய்ங்க, எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் நல்லா இருக்கிறீங்க நம்புகிறேன். இன்றைக்கி காலகட்டத்தில் நாட்டுக்கோழியோட தேவைகள் அதிகமாக இருக்குதுங்க. இந்த நாட்டுக்கோழியை நம்ம எல்லாருமே வளர்க்கணுன்ற ஆர்வம் இருக்குது. ஆனால் அதை எப்படி நம்ம வளர்த்து அதிலேருந்து நம்ம வீட்டு தேவைகளுக்கோ இல்லை வந்துட்டு ஒரு ஃபினான்சியலில் நம்ம நாட்டுக்கோழி வளர்த்து அதிலேருந்து ஒரு பணம் சம்பாதிக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்றீங்கன்னா கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு யூஸாக இருக்குங்க. இதை நீங்கள் வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். வீடியோ ஃபுல்லாக பார்க்கையில் நான் எனக்கு நம்ம ஃபார்மில் முடிஞ்சளவு நாங்கள் எப்படி கோழிங்களை பராமரிக்கிறோம், நாங்கள் நோய் தாக்குதலில் இறந்ததை விட இந்த நாய் பிடிச்சிட்டு போய் வெறுகு பிடிச்சிட்டு போய் இந்த மாதிரி இறந்ததாங்க ரொம்ப அதிகம். அதனால தான் நான் கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன், நோய் தாக்குதலில் இருந்து நம்ம கோழிகளையோ இல்லை திடீர் மரணத்திலிருந்து கோழிகளோ ஈஸியாக காப்பாற்றிட முடியுங்க. ஒன்று சொல்லுவாங்க இல்லையா, அதாவது கடவுள் படைக்கையில் அதுக்கான மருந்தையும் கண்டுபிடிச்சி தான் நம்மளை படைச்சாரு அப்படின்னு சொல்லுவாங்க. என்னென்ன நோய் இருக்கோ அதுக்கான நோய்க்கான ட்ரீட்மெண்ட்டும் கண்டிப்பாக இந்த உலகத்தில் இருக்குது. அதனால் முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நாட்டுக்கோழிகளை நோய் தாக்குதலில் இருந்து ஈஸியாக வெளியில் கொண்டு வர முடியும். ஏன் நோய் தாக்குதல் வர விடாமலே நம்ம பாதுகாக்க முடியுங்க. நான் கான்ஃபிடெண்ட்டாக சொல்கிறேன், நீங்கள் இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நம்ம முதல்ல என்னென்ன மாதிரி நோய்கள்னால என்னென்ன மாதிரி பிரச்சனைகள்னால கோழிகள் நம்ம நாட்டுக்கோழிகள் இறந்து போவாங்க அப்படின்ற விஷயத்த சொல்லிடுறேன். முதல்ல ஒரு 5 பாயிண்ட் இருக்குங்க. அந்த 5 பாயிண்ட்டை மேலோட்டமாக ஃபஸ்ட்டு சொல்லிவிட்டு அப்புறம் நம்ம உள்ளக்க வீடியோ ஃபுல்லாக போய் டீட்டெயிலாக பார்க்கலாம். நீங்கள் புதுசாக நம்ம சேனலை யாராவது பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டே வாட்ச் பண்ணுங்கள். ஏதாவது டவுட் உங்களுக்கு இருக்குனாலும் கண்டிப்பாக கமெண்ட் பண்ணி கேளுங்க. எனக்கு ரொம்ப பெரிய அனுபவம் கிடையாது. ஆனால் கரெக்டாக இப்போ ஒரு 8-9 மாதமாக நாங்கள் வளர்த்துட்டு வரோம். ஆனால் நான் மறுபடியும் உங்ககிட்ட சொல்கிற விஷயம் என்னென்னா, நம்ம நோய் தாக்குதலில் இறந்ததை விட இந்த மாதிரி கோழிகள் எப்படி இறந்துருக்காங்கன்னா, நாய் கடிச்சு அப்புறம் நாய் பிடிச்சிட்டு போயிட்டு வெறுகு தூக்கிட்டு போய் கீரிப்புள்ள வயிறு இந்த மாதிரி பிரச்சனைகளால் இறந்தது தான் அதிகம். அதனால தாங்க நான் சொல்லிகிட்டு இருக்கேன், மறுபடியும் நம்ம கோழிகளை ஈஸியாக திடீர் மரணத்தில் இருந்து வெளியில் கொண்டு வர முடியுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல அந்த 5 பாயிண்ட் என்னன்றதை நான் சொல்கிறேன். நீங்கள் சொல்லையிலே நிறைய பேரால் அதை புரிஞ்சுக்கிற முடியும். அந்த 5 பாயிண்டில் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா நோய் தாக்குதலுங்க. நோய் தாக்குதல். 2வது பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா வெப்ப அழுத்தம். முதல்ல பாயிண்ட் நோய் தாக்குதல், 2வது வெப்ப அழுத்தம், 3வது சரியான தீவனம் கொடுக்காதது, தவறான தீவனத்தை நம்ம செலக்ட் பண்ணி கோழிங்களுக்கு கொடுக்கறது, 4வது தண்ணீர் குறைவாக இருக்கிறது, 5வது அதாவது இப்போ நம்ம கோழிங்களுக்கு என்ன ப்ராப்ளம்னே தெரியாமல் நம்ம அதை கண்டுக்கிறாமல் இருக்கிறதுங்க. இந்த மாதிரி 5 விஷயத்தினால தாங்க நம்ம கோழிகள் இறந்துருது. அந்த 5 விஷயத்தில் பாயிண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா நோய் தாக்குதல். பொதுவாகவே நம்ம கோழிங்கள் நம்ம நாட்டு கோழிங்களுக்கு நோய் தாக்குதல் ஈஸியாகவே வந்துருங்க. இந்த நோய் தாக்குதல் என்னென்ன மாதிரி வழிகளில் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ நம்ம கோழிகள் நம்ம கோழிகிட்ட இருந்தே ஈஸியாக இன்னொரு கோழிக்கு பரவும். அந்த மாதிரி இப்போ உங்கள்கிட்ட நம்ம ஊரில் இப்போ வளர்த்துட்டு இருக்கையில் வெளி வீட்டில் இருந்து வர்ற கோழிங்கள்னாலையும் நோய் தாக்குதல் வர வாய்ப்பு இருக்குது. நம்ம கோழிங்கள்ட்ட இருந்து நோய் தாக்குதல் வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகங்க. இது நம்ம என்ன செய்யணும்னா கரெக்டான தடுப்பூசிகள் போட்டு நம்ம கோழிங்களை நம்ம வளர்த்துட்டு வந்துட்டு இருக்கோம் அப்படின்னாலே கண்டிப்பாக நம்ம கோழிங்களை ஆரோக்கியமாக வளர்க்க முடியுங்க. தடுப்பூசிகள்னால் அது பெரிய தடுப்பூசி போட்டு அவங்க ஊசி போட்டு வளர்த்துட்ருக்காங்க அப்படின்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை. தடுப்பூசின்றது உண்மைக்கே நமக்கு பிறந்த குழந்தைக்கூட 45 நாள்ல இருந்தே கண்டிப்பாக தடுப்பூசிகள் போட்டு பிறந்த அன்னையில் அடுத்த நாளே ஊசிகள் தடுப்பூசிகள் குழந்தைக்கு போடுவாங்க. அதே மாதிரியே 0லேருந்து 7 நாளைக்கு என்ன தடுப்பூசி, அடுத்து 21 நாளில் என்ன தடுப்பூசி, 45 நாளில் என்ன தடுப்பூசி, இந்த மாதிரி தடுப்பூசிகள் அனைத்தையும் நம்ம போட்டு நம்ம கோழிகளை நீங்கள் வளர்த்திங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் ஆரோக்கியமான முறையில் கோழிகளை வளர்க்க முடியுங்க. ஏன்னா தடுப்பூசிகள் அவங்களுக்கு நம்ம கொடுக்கையில் இம்யூனிட்டி ஸ்ட்ராங்காகி அவங்க நல்லாவே வளருவாங்கங்க. இது மெயின் ரொம்ப முக்கியம். நம்ம சேனலில் என்னென்ன நாளில் என்னென்ன தடுப்பூசிகள் போடுன்றதை நெக்ஸ்ட் வீடியோவில் நான் அப்டேட் பண்ணுறேங்க. நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நான் இயற்கையான முறையில் இந்த வெயில் காலத்தில் நம்ம கோழிகளை எப்படி பராமரிக்கணுன்ற ஒரு டிப்ஸு ₹1 கூட அது செலவில்லாததுங்க. இதை நீங்கள் வாரத்தில் 2 முறை உங்கள் நாட்டுக்கோழிகளுக்கு நீங்கள் கொடுத்துட்டு வாங்க. நல்லாவே உங்கள் கோழிகளில் வளர்ச்சியில் மாற்றம் தெரியும். அது நம்ம வீடியோ லாஸ்ட்டில் இருக்குது. நீங்கள் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அது என்னன்ற விஷயத்தை நீங்கள் தெரிஞ்சுக்கலாங்க. அந்த மூலிகை தண்ணி ரொம்ப முக்கியம். 2வது என்னன்னு கேட்டிங்கன்னா
அதாவது வெப்ப அழுத்தங்க. இப்போ அடிக்கிற வெயிலுக்கு நம்மளாலே தாங்க முடியல. நம்மளே தர்பூசணி பழத்துலேருந்து, இளநீலேருந்து, அதாவது சர்பத்து, இந்த மாதிரி மோர், தயிர், நிறைய குளிர்ச்சியான உணவுகள் நம்ம எடுத்துகிட்ருக்கோம். அப்போ அவங்க அதாவது நம்ம இவ்வளோ பெரிய உடம்புக்கே எப்படின்னா, அப்போ கோழிங்கள் வந்து ரொம்ப சின்ன உடம்பு. ப்ளஸ் அவங்க வந்து காலைல செருப்பு போட மாட்டாங்க. வெயில் பார்த்து அவங்களுக்கு நடக்க தெரியாது. அவங்க வந்து அப்போ அவங்கள நம்ம எப்படி பராமரிக்கணும்னா, குழந்தைகள் மாதிரி நம்ம வீட்டை சுற்றி இருக்கிற இடத்துல அதிகமாக தண்ணீர், அதாவது தண்ணினா ரொம்ப தண்ணி சேவ் இல்லாமல் அங்கங்கே தண்ணிகளை வந்து நீங்கள் அப்பக்கப்போ தெளித்து விட்டுட்டே இருக்கணுங்க. அவங்கள வந்துட்டு நீங்கள் கண்டிப்பாக 3 நாளைக்கு ஒரு இடத்துல நீங்கள் ஃபாலோ பண்ணுறீங்க, இறைய வச்சு இந்த இடத்துல தான் நீ வந்து படுக்கணும்னா கண்டிப்பாக அவங்க கேட்பாங்க. ஏன்னா அவங்களுக்கு அது தெரியும், அவங்களால அதை புரிஞ்சுக்கிற முடியுங்க. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கோழி குஞ்சுங்களை வந்து இப்போ வந்து ரொம்ப வெக்கையாக இருக்குது அப்படின்னா மரத்துக்கு கீழே ஒரு கூடாரம் மாதிரி தென்னை ஓலை இல்லை பனை ஓலை இதுங்களை வச்சு நீங்கள் அதை போட்டு கொடுக்கணும். அடிக்கடி அவங்க தரையை வந்து கூலிங்காக கொடுக்கணும். இந்த மாதிரி கொடுக்கையிலங்க வெப்ப அழுத்தம் குறையும். வெப்ப அழுத்தம் குறைகிறதுனால கோழிகள் ஆரோக்கியமாக இருப்பாங்க. வெப்ப அழுத்தத்தில் அதிகமாக வர்ற ப்ராப்ளம் என்னென்னா வெள்ளை கழிச்சல் வரும், சளி பிடிக்கும், இன்னொன்று வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா அம்மை போடும். இந்த மாதிரி பிரச்சனைகள் வந்ததுனால கண்டிப்பாக கோழிகள் வந்து இம்யூனிட்டி பவர் ஸ்ட்ராங்காகி திடீர்னு இறந்து போகிறதுக்கான அதிக வாய்ப்பு இருக்குது. அதுவும் இந்த 3 பிரச்சனையுமே ஒரு ஆளை தொட்டு ஒரு ஆளுக்கு வந்துடும். கண்டிப்பாக அதனால நம்ம கோழி பண்ணையே காலியாகிறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குங்க. மோஸ்ட்லி இதை வந்து நீங்கள் அவாய்ட் பண்ணணும். அது யாருன்னு கேட்டிங்கன்னா சளி பிடிக்க விடாமல் பார்த்துக்கணும். 2வது வந்து யாருன்னா அம்மை போடும், 3வது வெள்ளை கழிச்சல். இவங்க 3 பேருமே பெல்லாத நோய். அதை நீங்கள் பார்த்துக்கணும். ஏன்னா கோழிகளோட அறிகுறியிலேயே அது என்ன எப்படி இருக்குன்னு கண்டுபிடிச்சிக்கலாம். இதுதான் வெப்ப அழுத்தத்தில் வர்றது. அடுத்து என்னென்னா சரியான தீவனம்ங்க. இப்போ வந்து நியூட்ரிஷன் இல்லாத இந்த வெயில் காலத்தில் அவங்க அதிகமாக ஓடிட்டே இருப்பாங்க. ஒரு இடத்துல உட்காந்தோம் படுத்தோம் அந்த மாதிரி இல்லாமல் இருக்கிறதுனால கண்டிப்பாக நியூட்ரிஷன் இருக்கிற மாதிரி அதிகமான ப்ரோட்டீன் இருக்கிறது, நியூட்ரிஷன் இருக்கிற மாதிரி கொடுக்கணும். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா அவங்களுக்கு குளிர்ந்ததாக கொடுக்கணும். அதோட காய்கறி கழிவுகளை கொடுக்கணும், பல கழிவுகளை கொடுக்கணும், மீனோட கழிவுகள் கொடுக்கணும், கரையான் கொடுக்கணும், அசோலா இந்த மாதிரி. இன்னொன்று என்னென்னு மெயின் அப்படின்னு என்னென்னு கேட்டிங்கன்னா நைட்டே சாதம் வந்து ரெடி பண்ணி அந்த கஞ்சி இருக்கும் இல்லையாங்க அந்த தண்ணியோடு சேர்த்து அதை வந்துட்டு நீங்கள் காலையில் வச்சிடாமல் ஒரு 11 மணி 12 மணி போல் உங்கள் கோழிங்களுக்கு கொஞ்சம் லைட்டாக மஞ்சப்பொடி போட்டு கல் உப்பு போட்டு சமைச்சு அதை நீங்கள் கொடுத்துருங்க. ஆனால் வந்துட்டு இதை டெய்லி கொடுக்கணுன்ற அவசியம் கிடையாது. வாரத்தில் 2 முறை கொடுத்துட்டே வாங்களேன். அப்படின்ற இருக்கும்போதும் கோழிகளுக்கு கொஞ்சம் குளிர்ச்சி கிடைக்கும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு வந்து பச்சைக்கீரை வகைகளையும் கொடுங்கங்க. இந்த மாதிரி நீங்கள் தவறான தீவனத்தை செலக்ட் பண்ணி கரெக்டாக அப்படி சரியான தீவனம் கொடுக்கலனாலும் கோழிகள் இறந்து போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதுக்காண்டி தான் சரியான தீவனத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து யாருன்னு கேட்டிங்கன்னா தண்ணீருங்க. தண்ணி நம்மளுக்கே தண்ணி வந்து இவ்வளோ தேவைப்படுது எவ்வளோ தேவைப்படுதுன்னு சொல்ல முடியல. அவ்வளோ தண்ணி அவங்களுக்கும் தேவைப்படும். அதை அவங்களால சொல்லவும் முடியாது. நான் என்ன சொல்கிறேன்னா இந்த வெயில் காலத்தில் கண்டிப்பாக 24 மணி நேரமும் அவங்களுக்கு ஃப்ரெஷ்ஷான வாட்டர் இருக்கணும். 24 மணி நேரத்தில் 12 மணி நேரத்தை நம்ம அவங்களுக்கு வந்து உணவு பராமரிப்பு இதெல்லாம் பார்க்க போகிறோம். மீதி நேரம் அவங்க தூங்க தான் போகிறாங்க. மோஸ்ட்லி முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் என்ன செய்யணும்னா கண்டிப்பாக அவங்களுக்கு அந்த பகல் முழுக்கமே நல்லா ஃப்ரெஷ்ஷான தண்ணியாக இருக்கணும். வெயிலில் பட்ட மாதிரி தண்ணியெல்லாம் நீங்கள் வைக்காதீங்க. வெயிலில் வந்துட்டு இப்போ தண்ணி பட்டு அதை அவங்க குடிக்கிறாங்கன்னா நிஜமாகவே சளி பிடிக்கும். சளி பிடிச்சதுனால கண்டிப்பாக கோழிகள் திடீர் மரணம் ஏற்படுங்க. சளின்னு ஈஸியாக சொல்லிட முடியாது. அவங்களுக்கு மூச்சு திணறல் ஏற்படும், இரை எடுக்க மாட்டாங்க. அதோடு அது ஒன்றை தொட்டு ஒன்று ஒரு கோழிக்கும் பரவி அதிகமான உயிரிழப்புகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. இதனால தான் திடீர் மரணம் ஏற்படும். அதனால் முடிஞ்ச அளவுக்கு தண்ணியை வந்து சுத்தமான தண்ணியாக மெயின்டைன் பண்ணுங்கள். இன்னொன்று வந்து அவங்க இருக்கிற இடம் எப்போவுமே க்ளீனாக பார்த்துக்கோங்க. ஏன்னா நீங்கள் நல்லா கோழி வளர்த்து லாபம் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா இதெல்லாம் பண்ணி தாங்க ஆகணும். நீங்கள் கோழி வளர்க்குறீங்கனாலே கண்டிப்பாக ஒரு ஆள் அதுக்குன்னு மெனக்கிடணும். அதுதான் அவங்க ஃபுல் டைம் வேலை மாதிரி நீங்கள் பார்த்தா தான் கோழி வளர்க்குறதுல சக்ஸஸ் பண்ண முடியுங்க. இது வந்து எடுத்தோம் கவுத்தோன்னெலாம் பார்க்க முடியாது. ஏன்னா இன்றைக்கி தினத்துக்கு ஒரு கோழியோட ரேட்டே 1000 ரூபா வரப்போயிட்டுருக்கு. சாதாரண கோழி அதாவது நல்லா 1.5 கிலோ 1 கிலோ இருக்கிறதே. அதனால் நான் சொல்கிறேன் கோழி வளர்த்து யாரும் கெட்டு போகலை, நல்லாவே லாபம் பார்க்க முடியும். இந்த 5 பிரச்சனைகளை நீங்கள் தவிர்த்தாலே கோழிங்களை வளர்த்து நல்லா லாபம் பார்க்க முடியுங்க. அடுத்த 5வது விஷயம் என்னென்னா நீங்கள் வந்து முடிஞ்ச அளவுக்குங்க என்ன செய்யணும் அப்படின்னு கேட்டால் உங்கள் கோழிங்க இருக்கிற இடத்த ரொம்ப சுத்தமாக மெயின்டைன் பண்ணுங்கள் ப்ளீஸ். இந்த சுத்தம் அதாவது அதில் வந்து யார் கோழிக்கு வைக்கிற ஒவ்வொன்றுமே வெயிலில் நல்லா கழுவி காய வச்சு அதில் வந்து பாக்டீரியா இந்த இன்ஃபெக்ஷன் இந்த மாதிரிலாம் வராத மாதிரி அதனால் அவங்க உடம்பு வந்து ரொம்ப பிரச்சனைக்கெலாம் அதாவது ஆகி திடீர் மரணம் ஏற்படுங்க.
சுத்தம் என்றைக்குமே சுத்தம் சோறு போடுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதனால் சுத்தம் வந்து ரொம்ப முக்கியம். முடிஞ்ச அளவுக்கு உங்கள் கோழிங்கள் இருக்கிற இடத்த ஆரோக்கியமாக மெயின்டைன் பண்ணுங்கள். கோழிங்க இருக்கிற இடத்துல பாக்டீரியாஸ், ஒட்டுண்ணி, வைரஸ் இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா நம்மளோட கோழிகள் திடீர் மரணம் ஏற்பட்டு அவங்க உயிரிழப்புகள் ஏற்படுறதுக்கு அதிகப்படியான வாய்ப்பு இருக்குது. அவங்க இருக்கிற இடத்துல எப்போவுமே இந்த வெயில் காலத்தில் நல்லா கூலிங்காக இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அப்படி பார்த்து உங்கள் கோழிங்களை நீங்கள் வளர்த்துட்டு வாங்க. கண்டிப்பாக நீங்கள் வந்து கரெக்டான முறையில் கோழி வளர்க்கலாமுங்க. பொதுவாகவே கோழிகள் இருக்கிற இடத்துல அதிகமாக நிழல் இருக்கிற மாதிரி நீங்கள் பார்த்துக்கோங்க இந்த வெயில் காலத்தில். அப்படி நீங்கள் பார்த்து உங்கள் கோழிங்களை பார்த்து வளர்த்தாலே கண்டிப்பாக நம்ம வந்து நல்லா ஜெயிக்க முடியுங்க. நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, வீடியோ லாஸ்ட்டில் வந்துட்டு உங்களுக்கு நான் ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு மருந்து சொல்கிறேன் அப்படின்னு. இந்த வெயில் காலத்தில் நீங்கள் வந்து உங்கள் கோழிங்களுக்கு என்ன கொடுக்கலாம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க தண்ணியில் 3 நாளைக்கு, அதாவது தொடர்ந்தில் ஒரு நாள் விட்டு ஒரு நாங்க, அதாவது வேப்பங்கொழுந்து, விராலி மஞ்சள் இருக்கு இல்லையா, மஞ்சள் பொடி இல்லை விராலி மஞ்சள், நல்லா வேப்பங்கொழுந்துங்க, நல்லா கேட்டுக்கோங்க, வேப்பங்கொழுந்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதை அரைச்சிங்க. உங்கள் கோழி குடிக்கிற தண்ணி, தீவனம் எல்லாத்துலேயும் நீங்கள் கலந்து கொடுத்துட்டு வரும்போது இம்யூனிட்டி ஸ்ட்ராங்காக இருக்கும். இது மாதிரி இன்னொரு வீடியோவில் பார்க்க